அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் கண்ட மாந்திரீக அமானுஷ்ய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் ஒரு காணொளியாக நம்ம இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிறத மனசில் நினச்சி தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நம்மளை தொடர்பு கொண்டு ஒரு சில பிரச்சனை இருக்குது சாமி, அதை எனக்கு நீங்கள் சரி செஞ்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்மளும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அதற்கப்புறம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதற்கு அந்த பெண்மணி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனுக்கு ரொம்ப நாளாகவே இந்த மோகினி பிரச்சனைங்கிறது இருக்குது சாமி. அந்த மோகினி பிரச்சனையினால் என்னுடைய பையனும் ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை அனுபவிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நாங்களும் ஏகப்பட்ட மாந்திரிகர்கள்ட்ட நாங்கள் போய் சரி பண்ணுறதற்கு நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் எந்த மாந்திரிகர்னாலையும் இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க முடியலை. அந்த மோகினிக்கு எந்த மாந்திரிகருக்கும் கட்டுப்படலை. நாங்களும் நிறைய இடங்களும் போயிட்டோம். ஒரு சில பேர்களும் பூஜைகள் பண்ணாங்க. ஒரு வாரங்கள் ஒரு மாதங்கள் கட்டுப்பட்டுருக்கே தவிர நிரந்தரமாக அந்த மோகினிங்கிறது கட்டுப்படுத்த முடியலை. அப்புறம் திரும்பி அந்த பிரச்சனை என்னுடைய பையனுக்கு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி. இது நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் நான் ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து நான் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொண்டு இப்போ கேட்குறேன். நீங்கள் உங்களால் இதை சரி பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு இதை சரி பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்மளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு சில டீட்டெயிலை வாங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இரவு நேரத்தில் காளிக்கிட்ட அவங்களோட டீட்டெயிலை வச்சு காளிக்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு மையோட்டத்தில் நம்ம காளிகிட்ட வச்சு கேட்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு காளி காட்சிகளாக காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் ஏதோ ஒரு மது போதையில் ஒரு காட்டு வழி பாதையில் நடந்து வர்ற மாதிரியும், அதை பின்தொடர்ந்து ஏதோ ஒரு பெண்மணி கன்னி பெண்ணு பின்தொடர்ந்து நடந்து வருவது போல் நான் மையோட்டத்தில் எனக்கு அந்த காளி என்ன செய்யுதுன்னா காட்சிகளாக காட்டுது. அதன் பிறகு அந்த மோகினியால் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு நான் ஒரு சில சந்தேகங்களை போக்கிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கையில், நான் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் மது அருந்திக்கிட்டு காட்டு வழி பாதையில் எந்த சமயம் வரும்போது எதுவும் பயந்த மாதிரி விஷயங்கள் அமானுஷ்யமான விஷயங்கள் எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டப்ப கொஞ்சம் அவரை யோசனையில் இருந்துட்டு அதன் பிறகு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சாமி ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு நான் ஒரு காட்டு பகுதியில் போய் என்னுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு நான் கொஞ்சம் மது அருந்திட்டு அந்த வழி பாதையில் நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் என்னிட்ட அந்த காட்டு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெண்ணு இளம் வயது ஒரு பெண்ணு என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. நானும் என்ன செஞ்சுட்டேன், அந்த பெண்ணை என்னுடைய பைக்கில் ஏற்றிட்டு அந்த ரோட்டு பகுதியில் கொண்டு போய் என்னை விட்டுன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் கொண்டு போய் நானும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3-4 நாட்களாகவே உடல்நிலைங்கிறது சரியில்லாமல் காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகும் நான் மருத்துவமனையில் கொஞ்சம் காமிச்சு அப்புறம் சரியாயிருச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு இந்த காய்ச்சல் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் சாமி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நபரும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் உறுதி செஞ்சுக்கிட்டேன். நம்ம மையோட்டத்தில் கண்ட காட்சியும் அவர் சொன்ன விஷயமும் 100% ஒத்து போயிருச்சு. அப்போனா பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத நான் 100% உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதன் பிறகு இதை நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கையில், நம்மளுக்கு இந்த மாந்திரிக விஷயங்களில் முழு வழிகாட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு மட்டும்தான். மாந்திரிக விஷயங்களில் என்ன விஷயமா இருந்தாலும் என்னுடைய குருவிட்ட கேட்டுட்டு
அவங்களுடைய ஆலோசனைப்படி, அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் நான் அந்த சில மாந்திரீக விஷயங்கள நான் செஞ்சு கொடுப்பேன். சரிங்களா? அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷயத்த நான் குருகிட்ட தொடர்பு கொண்டு குருகிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி குருவே, அவங்களும் இந்த மாதிரி அவங்க பையனுக்கு மோகினி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் நிறைய மாந்திரிகர்களை போய் பார்த்துட்டாங்களாம். ஆனால் இந்த மாந்திரிகர்களுக்கும் அந்த மோகினிங்கிறது கட்டுப்படலையாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வந்திருந்தாங்க. இதை அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறதுக்கு குருகிட்ட கேட்டப்ப, குரு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணம் ஆகி இல்லை திருமணம் ஆகாமல் அவங்களுடைய கன்னிப் பெண்ணுடைய ஆன்மா தான் என்ன செய்யும் அப்படின்னா மோகினியாக உருவெடுக்கும். ஆசைகள் நிறைவேறாமல், அதாவது வாழணுங்கிற ஆசை வச்சு வாழ முடியாமல் இறந்து போகக்கூடிய அந்த கன்னிப்பெண் சில ஆசைகளோடு இறந்து போகிறதுனால அந்த பெண்ணு மோகினியாக உருவம் எடுக்கும். இந்த மோகினி என்ன செய்யும்? இந்த மோகினி சில குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும் எல்லை வரைக்கும் தான் கட்டுப்படும். இப்போ ஒரு பெண்மணி ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தூக்குமாட்டியோ தற்கொலை பண்ணியோ என்ன செஞ்சுட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு மரத்தில், எடுத்துக்காட்டுக்கு ஒரு மரத்தில் தூக்குமாட்டி அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மரத்துடைய குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த மோகினினால் நடமாட முடியும். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த மரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அது என்ன செய்ய முடியும்? நடமாட முடியும். அதுக்கப்புறம் அந்த எல்லையை விட்டு அது வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒருடைய உடல் தேவைப்படும். யாருடையாவது ஒரு உடல் தேவைப்படும். அப்போ தான் என்ன செய்யும்? அந்த மோகினி அந்த உடலில் பூந்துக்கிட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். இப்படி தான் சில ஆண்களை பிடிச்சிக்கிட்டு மோகினி என்னங்கிறது வெளிப்போகும் அப்படிங்கிறத குரு சொன்னாங்க. அதன் பிறகு குருகிட்ட நம்ம கேட்க போகும்போது இதற்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்கும்போது குரு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன கழிப்பு பூஜை பண்ணினாலும், என்ன மாதிரி மாந்திரீக பூஜைகள் பண்ணினாலும் அது என்ன செய்யாது, போகாது. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? இது அந்த மோகினி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணு எந்த இடத்துல இறந்து போணுச்சோ அந்த இடத்துல அந்த நபரை உட்கார வச்சு நம்ம ஒரு சில கழிப்பு பூஜைகள் பண்ணி, ஒரு சில இயந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பூஜை பண்ணணும். அப்படின்னா பூஜை பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம அந்த நபர் வந்துட்டார் அப்படின்னா அந்த எல்லையிலேயே அந்த மோகினி நின்றுமா. அதுக்கப்புறம் அந்த எல்லையை தாண்டி அதனால் வர முடியாது. இந்த மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா அவங்கள நீ இந்த மோகினி பிரச்சனையிலேருந்து நீ மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி குரு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, குருவுடைய வழிகாட்டுதல் படி அந்த நபர்கிட்ட தொடர்பு கொண்டு எந்த இடத்துல அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சோ அந்த இடத்துல போய் ஒரு சில பூஜைகள் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம அதை என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில கழிப்பு முறைகள் பண்ணி அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம். சரிங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா, மாந்திரிகத்தினால் கட்டுப்பட முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் மரணம் அடைஞ்சிட்டாங்க, தற்கொலை பண்ணி மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி மோகினி பிரச்சனைகள்னால் பாதிக்கப்பட்ட சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கும் என்னென்னா வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா, இது போல் நம்ம பூஜைகள் செஞ்சு அந்த இடத்துல போய் நம்ம பூஜைகள் செஞ்சோம் அப்படின்னா அந்த மோகினிங்கிறது எளிமையாக வெளியே போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி யாருக்காவது மோகினி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறிது யோசித்து அந்த விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகளுங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.